நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட ஓவேலி பகுதியில் தொடர்ந்து மனிதர்களை தாக்கி வந்த ராதாகிருஷ்ணன் காட்டு யானையை கடந்த செப்டம்பர் மாதம் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இந்த யானை 10 ஆண்டுகளில் 12 பேரை தாக்கி கொன்றுள்ளது. எனவே பிடிபட்ட யானையை முதுகலை புலிகள் காப்பகத்தில் பிரத்யேக மரக்கூண்டில் வைத்து சாந்தப்படுத்தினர். பின்னர் வனத்துறையினர் கடந்த அக்டோபர் 27 தேதி நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியான அப்பர் கோதையார் வனப்பகுதியில் ராதாகிருஷ்ணன் யானையை கொண்டு வந்துவிட்டனர். ஏற்கனவே இதே பகுதியில் தேனி மாவட்டத்தில் மக்களை அச்சுறுத்தி வந்த அரிக்கொம்பன் மற்றும் புல்லட் ராஜா ஆகிய காட்டு யானைகளும் விடப்பட்டுள்ளன. அந்த வகையில் மூன்றாவதாக ராதாகிருஷ்ணன் யானையும் விடப்பட்ட நிலையில் ராதாகிருஷ்ணன் யானை உயிரிழந்ததாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோதையார் வனப்பகுதியில் விடப்பட்ட ராதாகிருஷ்ணன் யானையை வனத்துறையினர் ரேடியோ காலர் மற்றும் ட்ரோன் உதவியுடன் தொடர்ந்து கண்காணித்து வந்த சூழ்நிலையில் காட்டுக்குள் விடப்பட்ட ஓரிரு வாரங்களில் யானை உயிரிழந்திருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விசாரித்தபோது தற்போது கோதையாறு மாஞ்சோலை பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் ராதாகிருஷ்ணன் யானை சுமார் 20 அடி உயரத்தில் இருந்து வழுக்கி விழுந்ததில் முகம் கழுத்து பகுதியில் ரத்தம் வெளியேறி உயிரிழந்துவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் யானை சாலையில் உயிரிழந்து கிடப்பது தொடர்பான புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி உள்ளது. அதே சமயம் இது குறித்து வனத்துறையினர் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடாதது இது இந்த விவகாரத்தில் கூடுதல் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது.